காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் நாம் பாரதி. நனவாச்சா இல்லையா? அவன் கனவெல்லாம் நனவு. அவன் சித்தன் சார், மகா சித்தன் பாரதி. பாரதி மாதிரி ஒருவனை பிரபஞ்சத்தில் இனி எவனும் பிறக்கவும் முடியாது. வாக்கு சித்தன். மகாளி பராசக்தி மனதில் குடியேறி இருந்தாள். சொல்லுவார், மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம்னே. மேல் மனம் என்னை பற்றிய சிந்தனை, நடுமனம் என்னை சார்ந்தவர்களை பற்றிய சிந்தனை, ஆழ்மனம் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகிற இடம். அதனால்தான் திருக்கோயில்களை போன சிவாலயங்கள சிவாச்சாரியார், பெருமாள் கோயில்ல பட்டாச்சாரியா இருக்காங்க. அவங்க ஆச்சாரிய பெருமக்கள். நமக்கு அந்த வருகிற பக்தனுக்கும் பரம்பொருளுக்கும் ஒரு இடையிலேயே குருவாக இருந்து அந்த பரம்பொருளையே கொண்டு வந்து அந்த ஆழ்மனதில் நிறுத்துறார். குருவிலா கல்வி பாழணும். குரு தான் வேணும். நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? ராமாவதாரம் அவதாரத்தில் எடுத்தவர்கள் ஞான குருமார்கள் தான். இந்த இடத்தில் திருமணம் நடக்க போகிற என்ற தேவரகசியத்தை அறிந்தவர் வசிட்டர். அதனால்தான் யாகம் பண்ண சொன்னார். புத்திரகாமேஷ்டி யாகத்தை தசரதம் பண்ணதுக்கு காரணமே அதுதான். அவருக்கு தெரியும் ராமாவதாரம் இங்கதான் நிகழப்போகிறது என்ற தேவரகசியம். இந்த இடத்தில் இவர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைத்தால் தான் ராவணவதம் நடக்கும் என்கின்ற தேவரகசியம் அறிந்தவர் விஸ்வாமித்திரர். அதனால்தான் கொண்டு வந்து சீதா பிரயாணத்தை நடத்தி வச்சார். காணேக வேண்டும் என்ற தந்தையினுடைய கட்டளை ஏற்று காணக வந்திருக்கக்கூடிய இவர்கள் இந்த இடத்தில் தங்கினால்தான் ராவண வதத்திற்குரிய சாத்தியம் நடக்கும் என்று அறிந்தவர் அகத்தியர். அதனால்தான் பஞ்சவடியில வந்து தங்க வச்சார். அப்ப ராமாவதாரத்தையே பின்னணியில் இருந்து இயக்கியவர்கள் அவங்க தான். அதனால்தான் ஆச்சாரியர் இறைவன் ஆச்சாரியனை வணங்கின மண் இந்த மண். அப்படிப்பட்ட ஒரு பெருமிதம். அதனால்தான் அந்த பண்புகள் நிலைத்திருக்கிறது. அவங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அதானே அன்பு. ஸ்ரீ ராமபிரான் முதலா வசிட்டருடைய குடிசைக்குள் நுழைகிறார். ஆசிரமத்துக்குள்ள போறார். ஆசிரமத்துக்குள்ள அங்க அப்பெல்லாம் கல்வி கொடுத்திருப்பாங்க. ஆச்சாரியர்கள் நடத்துற கல்வி வேற, ஆசிரியர்கள் நடத்துற கல்வி வேற. இவர்கள் வாழ்க்கை பாடம் நடத்துகிறவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையையே பாடமாக நடத்தியவர்கள். ராமபிரான் உள்ள நுழைகிற, நீ யாருன்னு கேட்டார் வசிட்டர். அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் ராமர். சபாஷ், நான் தேடின மாணவன் நீதான். என்ன அழகு! மாமன்னன் தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த மகன் சொல்லல. அந்த பண்பாடு, அது இல்லறத்தில் பூத்த அன்பு மலர். ஒரு வீடு ஒரு மனிதனை உருவாக்குகிற பயிற்சி நிலையம் சார். சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதில் அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் ஒரு பையனையும் ஒரு பெண்ணையும் செம்மைப்படுத்துகிற சிகரங்கள். அவனை நல்ல மனிதனா இருக்கணும் சார். நமக்குள்ளே சண்டை போட்டுக்கலாமா? ஒருத்தரை தாழ்த்தலாமா? அன்னைக்கு ஒரு அம்மா கணவனும் மனைவியும் ஒரு குடும்ப கூட்டத்தில் 2 பேரும் மனசு விட்டு பேசுங்கன்னா மறுநாளே பேசணும்னு அந்த அம்மா ஆசைப்பட்டு வாயா உட்காரு. நேற்று புலவர் கூட்டத்தை கேட்டல்ல, பேசாம இருக்காத, உட்கார், ஏதாவது பேசு. இல்லடி நான் பேசினாலே வம்பு வருது. அப்ப நான் என்ன வம்புக்காரின்னு நினைக்கிறியா? அப்ப எங்க பரம்பரை வம்பு வளர்க்கிற பரம்பரையா? பத்தியா டெவலப் பண்ற பத்தியா? இதுக்குதான் நான் மௌனமாவே இருக்கிறது. நீயே பேசு. இவ்வளவு தூரம் என்ன கேட்கட்டல, நீயே பேசு. இல்ல மாமா, நீயும் நானும் ஒன்னா போற இடத்துக்கு பேர் தானே சொர்க்கம்னு கேட்டுது. அதுக்கு அவன் சொன்னா, அடியே 2 பேரும் ஒன்னா போற இடம் சொர்க்கம் இல்லடி, மாமா மட்டும் போற இடம் தான் சொர்க்கம். இப்ப நான் எங்க போவேன்? நீ நரகத்துக்கு தான் போவேன். அது சரி, எனக்கு சொர்க்கம்னா என்னன்னு தெரியாது, நரகம்னா என்ன. சொர்க்கம்னா என்ன மாமா? அப்படி கேளு. ஆமா, சொர்க்கவாசல் திறந்து உள்ள போனா ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை பேரழகிகள் எல்லாம் மாமா கையை பிடிச்சிட்டு உள்ள அழைச்சிட்டு போவான். அப்ப நரகத்துல ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கை பிடிச்சு கூட்டிமா. அந்த அம்மா சொல்லிச்சு, போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். அவன் ஜென்மத்துக்கு வாய் திறப்பான். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் போய் பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் எங்கள் மாதர் அறிவை கெடுத்தார்.
இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாமே மிகுந்த ஒரு முன்னேற்றம். சரி நிகர் சமம் நம்பார் பாரதி, அந்த வார்த்தைக்கு அடையாளம் கொடுக்கிற இடம். தாய் தான் முதல் விதையை போடுங்க. பண்பாடு ஒழுக்கம்னாலே தாயினிடத்திலிருந்து கத்துக்க. தாயால் உருவாக்கப்பட்ட குழந்தை, தந்தையால் உருவாக்கப்பட்ட குழந்தை எவ்வளவு பேர் இருக்காங்க, சரித்திரத்தில் நிறைய சொல்லலாம். சிறைச்சாலையிலே இருந்து கொண்டே கடிதத்தின் மூலமாக உலக வரலாற்றையே பாடமாக நடத்திதான் ஆட்சி பீடத்தில் பிரதமர் நாற்காலியில் உட்கார வைத்த பெருமை ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் உண்டு. இந்திரா காந்தியை உருவாக்கினவர் அவர். கடிதத்தின் மூலமாகவே உலக வரலாறு தாய் உருவாக்கியது தானே அண்ணல் காந்தியடிகள். தென்னாப்பிரிக்காவில் படிக்கிற காலத்தில் மது அருந்து மாமிசம் சாப்பிடுவாங்க, தாய்க்கு பிடிக்காதுன்னார். பல மைல் தூரத்து அப்பால் இருக்கிற தாய்க்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் நினைப்பது போல் தூரத்தில் இல்லை, அவள் என் இதயத்தில் இருக்கிறாள்னு காந்தி மறுத்தார். அதனால நாம் விதைக்கிறோம். தாய்க்கும் தந்தைக்கும் அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. அதனால்தான் மீண்டும் நினைவுபடுத்தும் கோயிலோட. அதனால்தான் குடும்பமே கோயிலுக்கு வர்றது காரணம் அதுதான். இப்ப இது ஒரு கூட்டு வழிபாடு, அது தனி வழிபாடு. அந்த காலத்துல சங்க இலக்கியத்திலே இருக்கு சார், இல்லுரை தெய்வம்னு ஒண்ணு கொண்டாடணும். குலதெய்வ வழிபாடு இருந்தது. இன்றைக்கும் உலக நாடுகள் பூராவும் நம்ம பிள்ளைகள் புலம்பெயர்ந்து போயிருந்தாலும் குலதெய்வ வழிபாடு நடக்கிற போதே எத்தனை ஆயிரம் லட்சம் செலவானாலும் வர்றாங்க இல்லையா? அதுதானே சார் நம்ம தேசம் விதைத்த பண்பாடு, தேசம் விதைத்த மிகப்பெரிய சொத்து அதுதான் ஐயா. அதைத்தான் நான் மீண்டும் பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்போம், நல்ல அன்பை சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னார் அருட்பிரகாச வள்ளலார். அன்புக்குத்தான் ஆண்டவனே அடிபணியும். ஞானம், அதாவது ரெண்டு உண்டுங்க. ஒரு ஞானத்தையும் உருவாக்குகிற பிள்ளை வேணும். அதனால்தான் ஞானக்கரியை பெறுகிறார். அந்த வர கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அம்மையப்பனை வலம் வந்து கனியை பெற்றார் விநாயகப் பெருமான். உலகம் முழுவதும் தேடினார் முருகப்பெருமான். ரெண்டு பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? அம்மையப்பன் தான் உலகம் என்று ஒரு பிள்ளை, உலகம் முழுவதும் இருப்பவனும் அம்மையப்பன் தான் என்று இன்னொரு பிள்ளை. அதானே நமக்கு படிப்பினை, நம்ம எடுத்துக்கிட்ட பாடமே அதுதானே. அதனால்தான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகிய தாயமானவர் சொன்னார். எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவன் ஒருவன் தான் நம்மை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறான். 5 பூதங்களை தந்தவனும் அவன்தான், 5 புல இன்பங்களை கொடுத்தவனும் அவன்தான், 5 புலன்களை கொண்ட மானுடம் அனுபவிப்பதற்கான 5 பூதங்களை படைத்தவன். அந்த 5 பூதங்களையும் இயக்குகிற ஒரு மாபெரும் வல்லமையும் அவன்தான் வைத்திருக்கிறான். சாட்டி நிற்கும் அண்டனலாம் சாட்டையிலா பம்பரம் போல் ஆட்டிவிக்கும் குற்றாலத்து அண்ணலார். அதனால வாழ்க்கையை கொண்டாடணும், வாழ்க்கையை மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த நாள் இணைய நாள். இறைவன் நமக்கு எப்பயுமே நம்ம ஒருத்தர் குறைகளை தான் சொல்றோம். சில பெண்கள் கூட சலிச்சுக்கிறாங்க. என்ன திருப்பதியில காட்டாங்க, திருச்செந்தூர்ல காட்டாங்க, திருத்தணியில காட்டாங்க. அவன் அந்தாலும் உட்காந்துருப்பான் சேர்லயே, எவரும் என்ன தவிர உள்ளூர்ல கேட்கலடின்னு இல்லையா? ஆளாளுக்கு ஒரு குறைகளை மனதிலே சுமந்து கொள்வதை விட நிறைகளை நோக்கி நாம பயணப்படுவதுதான் நம்ம தேசம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். இருப்பதில் திருப்தி அடை, வாழ்க்கை சுகமாகவும் சுபிட்சமாக இருக்கும். நான் ஆசிரியர் பணியில் இருந்தேன் சார். எந்த பிள்ளைகளும் நான் அதிகமா தூக்கத்தை அடிச்சதே கிடையாது. ஏன்னா நீங்கள் அதிகாரம் ஒரு கையில் இருக்குது, அன்பு ஒரு கையில் இருக்கிறது. அதிகாரத்தை கையில் எடுப்பதை விட அன்பை கையில் எடுங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் சார். இன்னும் கூட சொல்றாங்க இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம், வெளி உலகத்திற்கு போங்க, நீங்க முயற்சியை முன்னிறுத்துங்க. முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க தோற்காதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்ற குறிக்கோளோடு போரிடுவோம், உழைப்போம், ஜெயிப்போம். வீட்டுக்குள்ள வந்தீங்களா, தோற்பதற்கு தயாராகும். மனம் திறந்து சொல்றேன். ஏன் தெரியுமா? நம்ம வீடு வினோதமான பரிசை உலகத்துக்கு சொல்லி கொடுத்திருக்குது. யார் அதிகம் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயித்தவர்கள். எங்க வீட்டுக்குள்ள சார். ரசிங்க, வாழ்க்கையை ரசிக்கணும் சார். மீண்டும் சொல்றேன், எத்தனை கோடி இன்பம் வைத்தா. இன்னொரு 10 நிமிடம் எடுத்துக்கலாமா? ஏன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில 8:30 முடிச்சிருவாங்க. ஆனா 8:30 தான் இங்க தொடங்குது. உண்மையிலே இது ஆச்சரியமான விஷயம் எங்களுக்கு. 8:30 சன் டிவி ரெக்கார்டிங் இருந்தா கூட இறந்து போயிடுவாங்க.
இவ்வளவு நேரம் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா, ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஐயாவை கேட்டேன், சகாதேவன் பிரசாதம்லாம் கொடுத்தாச்சான்னு. எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னார். ஏன்னா கரசங்கால சிவராத்திரிக்கு பேச போய் யாரும் கையும் தட்டல, யாரும் சிரிக்கல. ஒரு 4000 பேர் இருப்பாங்க சார், எல்லாம் 2 பிரசாதத்தையும் கையில வச்சுக்கிட்டு போட்டி போட்டுது. ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நாங்க பேச்சுல ஜெயிக்கிறது லேசான விஷயம் இல்லையா. நாங்க இந்த ஒரு கூட்டம் பேர் பெரிய எல்லாமே மெத்த படித்தவர்கள், வாழ்க்கையை தெரிந்தவர்கள், அனுபவசாலிகள். அறிவாளிகள் வேற, அனுபவசாலிகள் வேற. பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கவியரசு கண்ணதாசன். எல்லாமே அனுபவசாலிகள். அனுபவத்துக்கு மத்தியில பேசுறது பெரிய விஷயம். நாங்கெல்லாம் பேசல அப்படின்னாக்கோ அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம். எத்தனை பேர் உட்கார்ந்தாலும் அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம். யாரையாவது ஒருவரை அடையாளம் வச்சுக்குவோம். அந்த ஒரு முகத்தை ஒரு 5 நிமிடத்துக்கு ஒரு முறை திரும்ப பார்ப்போம். அவர் எப்படி உள்வாங்கிறார், எப்படி ரசிக்கிறார் என்றதை ஐடென்டி பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இது எங்களுக்கு பழக்கம். அப்படிதான் ஒரு 1000 பேர் மத்தியில இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து அவர் ரொம்ப அட்டகாசமா கை தட்டுறார், சிரிக்கிறார், ஆரவாரமா இருந்தார். எனக்கு மகிழ்ச்சி தாங்கல. துள்ளி துள்ளி எனக்கு செய்திகளும் எக்கச்சக்கமா வந்து குவிஞ்சுது. அப்புறம் எல்லாரும் போன பிறகு அவரை மட்டும் தனியா கூப்பிட்டு எப்படிப்பா ரசிச்சு, என்னமா நல்ல உன்னை பார்த்தா நான் பேசணுன்னு கியா போல்தா ஹேனா. அப்ப என் முகம் எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அட பெருமாளே, இப்படி ஒரு சோதனையா நமக்குன்னு நினைச்சேன். அப்புறம் எப்படிடா சிரிச்சேன்னு. எல்லாரும் சிரிக்கும் போது நான் மௌனமா இருந்தா நல்லா இருக்குமா, அதனால சேர்ந்து சிரிச்சேன்னு. ஏன்னா இதை கேட்கிறவங்க எப்படி கேட்கிறாங்களோ அப்படி உள்வாங்க வாங்க தான் எங்களால கொடுக்க முடியும். அது மாதிரி இந்த கூட்டத்தில் ரொம்ப அருமையா கேட்டு ரசிச்சு பெருமைப்படுத்தினவங்க அத்தனை பேரையும் நான் வணங்குவதை தவிர வேற வார்த்தை இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. சகாதேவன் அவர்கள் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, வந்து பேசணும் அப்படின்னாங்க. ரொம்ப வரங்க அவசியம். சிவாச்சாரியாரும் போன்ல பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால மீண்டும் நான் நிறைவா சொல்றேன், பக்தி என்பது நம்ம வந்து நீயா நானான்னு வேணாம். யாராவது அதிகமா பேசினாலும் கூட நம்ம பொறுமையா இருப்போம். பொறுமை உண்மைங்க. பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை எல்லாம் அதுதான் சார் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும். அதனால தான் நான் வகுப்பறையில கூட பாருங்க, நான் அதிகமா பசங்கள்லாம் இது பண்ண மாட்டேன். அவன் எது எழுதுனாலும் ரசிப்பேன். இப்படி கூட யோசிக்கலாமா? ஏன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோட 20 நாள்ல போடுறாங்க, அதே ரோட 15 பேர் எத்தனை நாள்ல போடுவாங்கன்னு கேட்டிருந்தேன். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்? இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதியிருந்தோம். நியாயமா இல்லையா? அது அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டேன் சார், ஃபுல் மார்க் போட்டேன். அவன் ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர் எழுதுவான். குறைகள்னு பார்க்காதீங்க சார். கோவலன் எழுதுறதுக்கு கேவலன் எழுதிட்டான், கால் விட்டு போச்சு. ஏன்டா அப்படி எழுதுனேன்னு. அதுக்கு அவன் சொல்றான், மன்னனுக்கு அதிகாரம் இருந்தது, கோவலன் தலையை எடுத்தான். எனக்கு அவ்வளவு அதிகாரம் இல்லை சார், அதனால என்னால முடிஞ்சது காலை எடுத்தேன். அவன் காலை எடுத்தானே இல்லையோ, அவன் சொன்ன பதில் உண்மையிலே ரசிச்சேன். இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு. ஏன்னா ஆசிரியர்களுக்கு தாங்க தெரியும் ஒரு பையன் எப்படி வருவான்னு. 6ஆம் கிளாஸ் படிக்கிற போதே பையனுடைய அப்பா வந்து கேட்டிருக்காரு, என் நண்பர் தான் அவரு, பையன் எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு பயமா இருக்குதுன்னு. கவலையே படாத, அரசியல்ல பிரகாசமா வருவான் அப்படின்னு. எதை வச்சியா சொல்றேன்னு. எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில படுத்துக்கிறான். அதனால அவனுக்கு அது ஒரு டேலண்ட் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியனும் உளவியலா அறிஞனா மாறணும். நான் ரசிங்கன்றேன். ஒரு தப்பா பார்க்காதீங்க, தப்ப கூட சரியாக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். இந்த பிள்ளைகளை ரசிக்கணும். அப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு சார், டென்ஷனா உள்ள வராரு. மத்தியானம் பையன் சேர்ல உட்காந்துங்கிறான், அவனை விட டென்ஷனா உட்காந்துங்கிறான். என்னடா ரொம்ப டென்ஷனா இருக்கு, கைத்தேசில கலப்பாத போப்பா, நானே இங்கிலீஷ்ல 1 மார்க்ல போச்சுன்னு கவலையில இருக்கிறேன், நீ இன்னும் வந்து
போனா போது விடுறான்ட்டு போயிட்டார். சாயந்தரம் 6 மணிக்கு தான் சார் தெரியும் வாங்கினதே ஒண்ணுதான்னு. அப்பவே தெரிஞ்சிருந்தா 4 ஷாட் சாத்தி இருப்பாரு. அதை ஆற விட்டு பக்குவமா தான் ஜெயிச்சுட்டான். பார்த்தீங்களா? நீங்க அவனை லேசா நினைச்சிடாதீங்க சார். அவனும் ஏதாவது பொறுப்புல வருவான் பின்னாடி. பேச்சு சாதரியம் இருக்குது இல்ல. இசை ஒரு கலை, தெய்வீக கலை. அது நம்ம ஊர் இசை தெய்வீகம் சார்ந்த கலை. பேச்சும் தெய்வீகமாக இருக்கணும். அப்பதான் சார் ஒரு சொல்லு ஒரு மனிதனை உருவாக்குற வல்லமை பெற்றது சார். சாதாரணமானது இல்லை சார். அதனால அந்த சத்தியம் என்ற வார்த்தை, தர்மம் என்ற வார்த்தை மறந்துட வேணாம். பிள்ளைகளை நேசிங்க. எங்களை சில டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க என்கிட்ட, நீங்க செல்லம் கொடுத்து இந்த பசங்க வீணா போனான்னு. இல்லம்மா விடுமா, அவன் செல்லம் கொடுக்கறது இல்லம்மா, அவனை அப்படியே ரசிங்கம்மா. பாரதியார் ரசிக்க சொல்லியிருக்காரு, நீங்களும் ரசிங்க. உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் எழுதுனா நீங்க நினைப்பீங்களா? இன்னமா எழுதியிருக்காங்க. ஹிஸ்டரி டீச்சர் வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துருது. காந்தி ஜெயந்தி பத்தி எழுதுறான்னு எழுதியிருந்தேன். காந்தியை பத்தி 4 வரி எழுதி கீழே எழுதிக்கிறான். அந்த ஜெயந்தி பத்தி எதுவும் செய்தி தெரியாதுன்னு எழுதிக்கிறான். என்கிட்ட நம்ம சண்டைக்கு வந்துருது. உன்னாலேயே வீணா போட்டான் பசங்க. நான் சொன்னேன், இதை விட மோசமாலாம் எழுதிக்கிறாமா. ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைக்கும் கேட்டிருந்தேன். அவன் ஒருத்தன் இதே பையன் தான் எழுதிக்கிறான். அந்த 4 பேரும் நல்ல நண்பர்கள்னு எழுதிக்கிறான். ராஜா ராம் மோகன் ராய் 4 பேரும் அவரு ஒருத்தர் தான். அதுலயே எழுதிக்கிறான், ராஜாவுக்கு ராமுக்கு அடிக்கடி சண்டை வரும், மோகன் தீர்த்து வைப்பான்னு எழுதிக்கிறான். அவனையே கூப்பிட்டு விசாரிச்சேன், ஏண்டா அப்படி ஒரு தேச பெருந்தலைவர் பெயரை இப்படி பிரிச்சுட்டேன்னு. அவன் ஓன்னு அழுதான் சார். ஏண்டா வேற நான் அடிக்கல திட்டல ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் எங்களுக்கு தான் கை கட்டி வச்சிருக்குது, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலை, ஏண்டா இப்படி நம்ம பண்ணா தப்புன்னு கூடமா சொல்லக்கூடாதுன்னு. நான் அதுக்காக அடலை சார், நீங்க படிச்சு பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு. எங்க ஆளுங்களும் அப்படியும் இருக்கிறாங்களே. குழந்தைகளோடு கொஞ்சம் சார். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் எடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ நாளேன்னா. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். அதனால்தான் குழந்தை முருகனும் குழந்தை விநாயகப் பெருமானையும் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அதனால குழந்தைகள் வடிவத்துல தெய்வத்தை பாருங்க. மூத்த பெருமக்கள் வயதுல அவங்களுடைய தெய்வத்தின் அம்சமாக பாருங்க. அவங்களுடைய வாழ்த்தை பெறணும். வாழ்த்தை பெற பெற வீடே ஒரு கோயிலாக மாறணும். அந்த வீடே ஒரு கோயிலுக்குள்ள வந்து அவங்களை அறிந்து கொள்ளுகிற உயரிய பாடம் அதுதான். இந்த ஆலயம் போல் நம்ம வீடும் சுபட்சமா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. எல்லா பூஜைகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, எல்லா ஸ்லோகங்களுக்கும் ஒரு வலிமை உண்டு. அதனால்தான் கர்ப்ப கோபுரத்தை உயரமா கட்டினா, கர்ப்ப கிரகத்தை சிறியதாக கட்டினா, அங்கே வந்து ஆச்சாரியர் குரு ஓதுகிற மந்திரங்கள் அத்தனையும் அங்கே பிரதிபலிச்சு அங்கே வழிபாடு செய்கிற பக்தனுடைய ஆன்மாவில் ஒருங்கிணைந்து கலந்து அவன் ஒரு சக்தியும் வல்லமையும் பெற்றவனாகத்தான் வெளியிலே வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் சிறப்பும் கோவிலுக்குள் உண்டு. அதனால மனிதனை தனிமைப்படுத்தி ஒரு தனி வழிபாட்டை வீடு செய்கிறது, ஒரு கூட்டு வழிபாட்டை, ஒரு ஒருமைப்பாட்டை, ஒரு தெய்வ பக்தியோடு தேசபக்தியும் தருவது திருக்கோயில்களாக நம் தேசத்தில் அமைந்திருக்கிறது. அந்த திருக்கோயில்கள் தான் அன்னதானம் கொடுத்து மானுடத்தினுடைய பசித்தியை அணைக்கிற அக்ஷய பாத்திரமாக இருக்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, மீண்டும் நிறைவு செய்கிறேன். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை நம்ம தொழுவோம். நம்ம தொழுது ஒருங்கிணைப்போம். அத்தனை மனங்களையும் இணைக்கிற ஒரு நேர்கோடு ஆலயத்துக்குள் இருக்கிற மிகப்பெரிய அற்புதங்கள். அதாவது இருக்கிற கோவில்களை செம்மைப்படுத்துவோம், பூஜைகளை தொடர்ந்து நடத்துவோம். அதனுடைய பெருவிழாக்களை திருவிழாக்கள்ல தொலைந்த குழந்தை உண்டு. ஒரு காலத்துல திருவிழாக்களை தொலைத்த குழந்தைகள் உண்டு. இன்னைக்கு திருவிழாக்களையே தொலைத்து விட்ட குழந்தைகளாக இருக்கிறார்கள். மீண்டும் விழாக்களை பண்ணுவோம். இறையருளால நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம். இனி கொரோனா வராது, அது ஒரே நம்பிக்கை, அது வராது. இறைவன் ஒருவன் தான், அந்த வைத்தீஸ்வரன் அதற்கு ஒரு வைத்தியம் பண்ணுவான்னு நம்ம எல்லாம் நம்பணும். நம்ம பிரார்த்தனை நிறைவேறியது அதுதான் உண்மைங்க. மீண்டும் நான் நினைப்படுத்துறேன், மனதை செம்மையாக்குவது இறைவனுடைய திருநாமம் தான். கோயிலுக்கு போய் நேரம் இல்லைன்னா கூட அந்த திருநாமங்களை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யுங்கள். நம்பிக்கை நம்முடைய ஆணிவேர். அந்த நம்பிக்கை என்ற செடியை விருட்சமாக்குவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை இறைவன் பார்த்து கொள்வான். நம்முடைய மகிழ்ச்சிக்கு அவனே பொறுப்பு. பிறரை நீங்கள் ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்தினால் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நிறைய பேரை கடவுளே தருவான். அந்த கடவுள் அவதாரத்தில் நமக்கு நிறைய இடங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்கும்.
நல்ல வார்த்தைகளை பேசுங்க ஐயா, அது போதும். நம்ம பண்பட்ட நம்ம வார்த்தையை கேட்டால ஐயா நீங்க ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா, சந்தோஷமா இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் கூட வந்து அம்மா தாயே சோறு போடணும்னா அந்த அம்மா வெளியில வந்தது, ஆளு பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்கிறீடா, போய் ஏன்னா விட்டு வேலை செஞ்சு பொழிச்சு சாப்பிடக்கூடாது, பிச்சை எடுக்கிற. அவன் கோவிக்கல சார், கோவப்படலை, ஆத்திரப்படலை. நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றது நீ கேட்கல சார். அம்மாடி நீ கூட பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்க, இதுகளுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்குன்னே நீ வீட்டில் இருக்கிற, சினிமாவுக்கு நடிக்கவா போன? அந்த அம்மா கண் கலங்கிட்டுது. என்னை புரிஞ்சுக்கின ஒரே தம்பி நீதான்டா, அப்படியே இருடான்னு சொல்லி சூடா நான் இட்லி கெட்டி சட்னி வச்சு கையில கொடுத்து எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் வந்து கேள்றா, நான் தரேன்னு சொல்லிச்சுன்னா கோபப்பட்டிருந்தா அந்த குணம் நிறைவேறிருக்குமா? வார்த்தைகள் என்பது பலம், கடவுள் கொடுத்த வார்த்தை. சார் உங்க வார்த்தை கடவுள் மாதிரி இருந்தது சார், அசரீரி மாதிரி இருந்தது சார் சொல்றான்னா நம்ம எந்த அளவுக்கு உயரத்துல கடவுள் வச்சிருக்கிறான்றத பாருங்க. நல்லதே எண்ணுவோம், நல்லதே சொல்லுவோம், நல்லதே நடக்கும். நன்றி. மகாத்மா காந்தி சொல்றார், உலகத்துல 7 பாவம் இருக்குன்னு சொல்றார். நேர்மை இல்லாத வியாபாரம், கொள்கை இல்லாத அரசியல், பண்பாட்டை தராத கல்வி, இதெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு வர்றார். 7 சொல்றார். அதுல கடைசியா 7வதா என்ன சொல்றாருன்னா, தியாகம் இல்லாத வழிபாடு பாவம்னார். தியாகம் இல்லாமல் வழிபாடு செய்வது பரிகாரம் காண முடியாத பாவம் அப்படின்னு. அப்போ ஒரு தியாகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பொதுவாக நாம கடவுள்கிட்ட போற போதே விநாயகர் பெருமான்கிட்ட போய் நிற்கிறோம், கற்பக விநாயகர்கிட்ட நிற்கிறோம்னு சொன்னால் ஏதாவது நமக்கு வேணுங்கிறத கேட்டுட்டு தான் நிற்கிறோம். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம், கேட்டுக்கொண்டே நிற்கிறோம். ஆனால் உண்மையான பக்தன் என்பவன் எதை கொடுக்கலாம்னு பார்ப்பானா, எதை நம்மகிட்ட இருக்கிறத விட்டுடலாம். அதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, தர்மம் பண்ணு தர்மம் பண்ணுன்னு சொன்னான். அறம் செய். எதுங்க அறம்? அறம்னா என்ன? நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் 1வது 2வதுலேயே சொல்லிக் கொடுக்குறோம். அறஞ்செய விரும்பு, 60 சினம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஔவையார் சொன்னதை சொல்கிறோம். அறஞ்செய விரும்புன்னு இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு சொல்கிறோமே, அந்த பிள்ளைக்கு அறம்னா என்னன்னு தெரியுமா? அறம்னா அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியுமோ? தெரியாது. நாமளாவது சொல்லிக் கொடுக்குறோமோ? கிடையாது. ஆனால் அந்த வரியை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த வரியை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா பின்னால் அதனுடைய விளக்கம் தெரியும். இன்னமும் எனக்கு அறம்னா என்னன்னு தெரியல. ஆமா, நான் என்னென்னமோ அறம்லாம் பார்த்துட்டு வர்றேன். அப்ப அறம்னா என்ன சுருக்கமா சொல்லு அப்படின்னாக்கா என்னால சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு அறம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. திருமூலரே 4 அறம் சொல்றாருல்ல, யாவர்க்கும் ஆம்ங்கிறார், எல்லாருக்கும் முடியுங்கிறார், யாவர்க்கும் ஆம், ஆவர்க்கும் ஆகும்னு அர்த்தம். யாவர்க்கும் ஆம், இறைவர்க்கு ஒரு பச்சிலை. எல்லாராலையும் முடியுமப்பா. ஒரு பச்சிலையை பறிச்சுட்டு சிவலிங்கத்து மேல போடுறது, விநாயகருக்கு மேல போடுறது, சரி அருகம்புல்ல கொண்டு விநாயகர்கிட்ட போடுறது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. அது செய்ய முடியலன்னா இன்னொன்னு சொல்றாரு அடுத்தது, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. எல்லாராலையும் முடியும். என்ன? பசுமாட்டுக்கு ஒரு பிடி புல்ல பிடுங்கி அது வாயில கொடுத்துட்டு போகலாம். இது எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச தர்மம். யாவர்க்கும் ஆம் பசுவுக்கு ஒரு வாயுரை. சரி, அது செய்யலாம். அதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. எல்லாராலையும் முடியும்ப்பா. சாப்பிடும்போது ஒரு பிடி சோறு எடுத்து பசியா இருக்கிறவனுக்கு கொடுத்துட்டு பாக்கியை நீ சாப்பிடு. என்னால் அதுவும் முடியாதுங்கிறான் ஒருத்தர். அப்போ ஒன்று செய்ய,
இது எல்லாமே அறம்தான், தர்மம்தான். இது எல்லாமே முடியலன்னா ஒன்று செய், யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானேன்னு சொன்னார். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசுறா. சில பேருக்கு அந்த முகமே கிடையாது, சிரிப்பே வராது அவனுக்கு. யாரை பார்த்தாலும் கடுகடு கடுகடுன்னு பேசுவான். ஆமாம், பொண்டாடிக்கிட்டையும் கடுகடுன்னு பேசுவான், பிள்ளைகிட்டையும் கடுகடுன்னு பேசுவான், அவங்க அப்பா கிட்டையும் பேசுவான், எல்லாத்தையும் அப்படி தான் பேசுவான். அவர் சொல்கிறார், கொஞ்சம் இனிமையாக பேசப்பா, அதுவே ஒரு தர்மம்னு விட்டார். இப்போ தர்மம்னா எதை சொல்கிறது? நம்ம பிள்ளைக்கு 2வது கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே அறஞ்செய்ய விரும்புன்னு. இப்போ அறம்னா என்னன்னு புள்ள கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பரந்த பொருள் உடையது. சுருக்கமாக சொன்னால் நல்லது செஞ்சால் அறம், நல்லது என்னென்ன செய்கிறியோ அதெல்லாம் அறம். நல்ல காரியம் செஞ்சினா தர்மம்னு அர்த்தம். ஒருத்தன் என்ன பண்ணிவிட்டான், சாவு இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை யாருக்குமே எதுவுமே கொடுத்தது இல்லை. சாக போகிறான், நிறைய சொத்து இருக்கு, நான் எல்லாத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சிட போகிறேன்ட்டான். பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து கோடி கோடியாக வச்சிருக்கிறாரு. என்னென்ன தர்மம் செய்ய போகிறாருன்னு தெரியலையே, பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, கோயிலுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு தெரியலையே, விசாரித்து எழுதுவோம்னுட்டு வந்து கேட்டான். எல்லோரும் வரிசையாக வந்து உட்காந்து இனிமேல் ஆளுக்கு ஒரு மைக்கு வேறு வைப்பானா போலாம், அதெல்லாம் வச்சு என்னென்ன தர்மம் செய்ய போகிறீங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு. இல்லை தர்மத்துக்கு கொடுக்க அட என் பொண்டாட்டி பேர் தர்மய்யா, தர்மாம்பான்னு பேர், நான் தர்மம்னு தான் சொல்லுவேன். அவள் பேருக்கு அதான் நீ எழுதி வைக்கிறனாலும் அவளுக்கு தானடா போகுது. அது தர்மம் இல்லை. தர்மம்னா எது? என்கிட்ட இருக்கிறது என்னுடையது இல்லைன்னு எடுத்து எப்போ கொடுக்குற மனசு வருதோ அது தர்மம். நான் இப்போ ஒருத்தர் பிச்சைக்காரர் வர்றார், அவர் நம்மகிட்ட கேட்குறார், நாம் அவருக்கு ஒரு ₹1 எடுத்து கொடுக்குறோம் இல்லை? இப்போ என்ன நினச்சோம், அந்த ₹1 நம்மகிட்ட இருந்த பணத்தை இது நம்மளோட இல்லைன்னு நினச்சானே எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறோம். எப்போ ஒருத்தனுக்கு தன்னிடம் இருப்பதை தன்னுடையது அல்ல என்று எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற மனசு வருதோ அப்ப அவன் தியாகி ஆகிறான். அதான் சொல்றான், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இப்ப தியாகம் பண்றதுன்னு சொல்லிட்டோம். தியாகத்திலே பெரிய தியாகம் எதுயா? தியாகத்திலேயே பெரிய தியாகம் எது? பணத்தை கொடுக்கறது தியாகமா? வீடு வாசல் மனைகளை எல்லாம் விட்டு விடுறது தியாகமா? எது தியாகம் அப்படின்னா, என் புள்ள மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கு, அந்த பிள்ளையே விட்டுறான்னு ஒருத்தன் வந்தான்னா அது தியாகத்திலே பெரிய தியாகம். சிறு தொண்டர் அந்த தியாகத்தை செய்கிறார். சிறு தொண்டர் செய்தது தன்னுடைய மகனை இவன் என்னுடையவன் அல்ல என்று சொல்லி எடுத்துக் கொடுக்கிறார். ₹1 நாம என்னுடையது அல்லன்னு எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தா தர்மம் ஆகுது. இவர் பிள்ளையே என்னுடையவன் அல்ல அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டார். யாருக்கு? இறைவனுக்காக கொடுக்கிறார். என்னங்க செஞ்சாரு? என்ன செஞ்சார் அவரு பாருங்க. ஒரு மனுஷனுக்கும் ஒரு பேர் இருக்கு. எங்க அப்பா அம்மா வச்ச பேரு அப்படியே இருந்துக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே போனான்னா அதில் ஒன்றும் புதுமை இல்லை, ஒரு சிறப்பு இல்லை. வேற பேர் வந்துடும். நல்லதாகவும் இருக்கும், கெடுதலாகவும் இருக்கும். அன்றைக்கி ஒரு பையன்கிட்ட கேட்டேன், உங்கள் சார் பேர் என்னடான்னா, நாங்கள் இன்னும் வைக்கலைங்கிறான். அதாவது அவன் இன்னும் பேர் வைக்கலையாம். அவருக்கு அவனும் ஒரு பேர் வைப்பான், அது ஒரு பேர் வரும், காரண பெயர்கள் வரும். பெரிய தர்மம் செஞ்சார்னா வள்ளல்னு பேர் வரும். அந்த வள்ளல் தான் நிற்கும். அதுதான் அவர் சம்பாதிச்சது. இன்னொரு பேர் எனக்கு சண்முக வடிவேல்னு ஒரு பேர் இருக்கு. இது எங்கள் அப்பா கொடுத்தது, நான் சம்பாதிச்ச பேர் அல்ல. இது எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர். என்ன அப்போ அவருக்கு ஒரு பேர் வந்து அந்த பேர் மறைஞ்சி வேறு ஒரு பேரால் சொல்கிறோம். பார்த்தீங்களா? நேரு இருந்தார், அவரை இப்போ என்ன சொல்கிறோம்? மனிதருள் மாணிக்கம். காந்தி இருந்தார், அவரை என்ன சொல்கிறோம்? மகாத்மா.
மகாத்மா அப்படிங்கிற பேரை வாங்கிட்டு அவர் போயிட்டார். அப்போ நாம ஒரு பெரிய அருஞ்செயல்கள் செய்து அதனால ஒரு பேர் வாங்குறோம் பாருங்க, அந்த பேர் தான் உண்மையான பேர், நிலைத்து நிற்கக்கூடியது, அதுதான் சிறப்பு. இப்போ பரஞ்சோதின்னு ஒருத்தர் திருச்செங்காட்டங்குடியில பிறகுறார். திருச்செங்காட்டங்குடி எங்க இருக்குது? திருவாரூர், திருவாரூருக்கு பக்கத்தில் திருமருகல், திருமருகலுக்கு பக்கத்தில் திருச்செங்காட்டங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் பிறந்தார். மற்ற புராணங்களுக்கும் பெரிய புராணத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு, மற்ற புராணங்களை நம்புறது கஷ்டம். சொல்லுவேன், நம்மளால் நம்ப முடியாது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு புராணம் தசாவதாரத்தில் ஒரு புராணம் வருதுங்க. என்ன புராணம்னு கேட்டிங்கன்னா, நான் கிளாஸில் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் தானே, பையன்களுக்கு பாடம் நடத்துகிற போது இது வந்துன்னா நான் நடத்துகிறோம்ல, அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியை பாயா சுருட்டி கொண்டுட்டு போய் கடலுக்குள்ளே ஒருத்தன் ஒளிச்சு வச்சுட்டான். அதை திருமால் வராக அவதாரம் எடுத்துக்கிட்டு போய் காப்பாற்றி கொண்டாந்தார்னு வருதுங்க. இதை கிளாஸில் பாடம் நடத்துகிறோம். ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்குறான், பூமியை பூராவையும் தான் பாயா சுருட்டி விட்டாருங்கிறீங்களே, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினார்னு கேட்குறான். இப்போ நம்ம இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமோ? இது புராணமாக இருக்கிறதுனால நம்பினா தான். நம்பாமல் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டோம்னா அது நிற்காது. ஆனால் பெரிய புராணம் அப்படி இல்லை. நான் என்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டானா அது எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்னு நமக்கு தெரியுமா? அது அதில் இருக்கா? பாடத்தில் இல்லை. நான் என்ன பண்ணுறது? நம்ம தெரியாதுன்னு சொல்லலாம். தெரியாதுன்னு சொன்னால் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா, அதுவும் எல்லாமே கஷ்டம்தான். கடைசியில் ஒன்று சொன்னேன், நேத்திக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன், பண்ணினியோ அப்படின்னேன். இதை கேட்டால் மாட்டிக்குவானே அப்படின்ட்டு போட்டு அமுக்கலாம் அவனேங்கிறதுக்காக. அவன் இல்லை சார், நான் பெஞ்சு மேலே ஏறிடா அப்படின்னேன். பெஞ்சு மேலே ஏறினான். ஆனால் ஏறும்போது பக்கத்தில் ஒரு பயல்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறுறான், நம்ம தலை எழுத்தை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது, வாத்தியாருக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குன்னா. இது புராணம் நடத்துகிற போது நமக்கு ஏற்படுற கஷ்டம். புராணத்தை நடத்துகிற போது நமக்கு ஏற்படுற சங்கடம் இது. இது போட்டோம். இன்னும் ஒரு கேள்வி கேட்டான். நம்ம இந்தமாதிரி கோயிலில் வச்சு பேசுகிற பொழுது நம்மலாம் பக்தியோடு இருக்கிறோம். சில பேர் கேட்குறான், அது என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, திருவிளையாடல் புராணத்தில் வர்றது பிட்டுக்கு மண் சுமந்த படலம்னு இருக்குது இல்லைங்க. பிட்டுக்கு மண் சுமந்தது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த கிழவி புட்டு சுட்டு வியாபாரம் பண்ணுறவ, அவளுக்கு உதவி செய்கிறதுக்காக வைகையில் வந்த வெள்ளத்தை அவளுடைய பங்கை அடைக்கிறதுக்காக அவள் கூலிக்காரனாக வர்றார். அவளுக்கு ஒருத்தர் துணை இல்லை, எப்படி போய் அடைக்கிறதுன்னு தெரியல, தவிக்கிறா. அப்போ அவர் வர்றார். வந்தவர் எப்படி வர்றாரு? கூலிக்காரனாக வர்றார். சொக்கநாத பெருமாள் தோளில் மம்பட்டியை போட்டுக்கிட்டு கடப்பாறையை எடுத்துக்கிட்டு கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு வர்றார் ரோட்டில். இங்கே வா, உன்னை தான் ஏன் தேடிக்கிட்டு இருக்கேன், என் பங்கை போய் நீ அடைக்கிறியா? அடைக்கிறேன். எவ்வளவு கூலி கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறார். சிவபெருமான் கூலி எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்குறார். கிழவி சொன்னா, நானே புட்டு சுட்டு வியாபாரம் பண்ணுறேன், நான் என்ன கூலி கொடுத்துட முடியும், புட்டு வேணா தர்றேன்னு. கொடு, அதை கொடு, பரவாயில்ல, இப்போ பசிக்குது, கொஞ்சம் அச்சாரம் கொடு, அட்வான்ஸாக முந்தி கொஞ்சம் கொடுன்னு கேட்டார். சரி, இந்த உளுந்து கிடக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடு அப்படின்னா எடுத்து நல்லா சாப்பிட்டார். போன இடத்துல ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறார். அவர் நினச்சா அடைச்சிருவார், அதனால் வேலை செய்யாமல் அப்படி விளையாடுறார். ராஜா அடிச்சுட்டான். பாண்டிய மன்னன் பெரும்பால ஓங்கி முதுகில் அடித்தான். அதில் என்ன எழுதுகிறார், அதை எழுதின பரஞ்சோதி முனிவர் என்ன எழுதியிருக்கார், அவர் மீது பட்ட அடி உலக உயிர்கள் எல்லாவற்றின் மீதும் பட்டதுன்னு எழுதுகிறார். ஏனெனில் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பதால் இறைவன் மீது பட்ட அடி எல்லார் மேலேயும் பட்டது. இது நம்ம கிளாஸில் பாடம் நடத்துகிறோம்ல,
இது புராணம் தானே. இப்போ பையன் கேள்வி கேட்குறான், சார் ஒரு சந்தேகம், அவர் மேலே பட்ட அடி ஏன் எல்லார் மேலேயும் பட்டுச்சுன்னு. அதான்டா எல்லா உயிர்கள்லையும் இறைவன் இருக்கிறாங்கடா, இறைவன் மேலே பட்ட அடி எல்லார் மேலேயும் பட்டுச்சு. அப்போ அவர் புட்டு தின்னார்ல, அது ஏன் எல்லார் வயிற்றுக்கும் போகலைன்னு கேட்டான். போயிருக்கும்டான்னு அது ஏன் எழுதலை? இப்போ இந்த புராணங்கள் நடத்துகிற போது இந்த சங்கடங்கள் வருது இல்லை. பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் நடந்தது வரலாறு மாதிரி எது வராது. சேக்கிழார் பெருமான் அதை வரலாறாகவே எழுதியிருக்கிறார். ஆகையினால நாம எதை கேட்டாலும் அதில் விடை சொல்ல முடியும். இப்போ தியாகத்திலேயே பெரிய தியாகம் எது? குழந்தையை தியாகம் பண்ணுவது. தன்னிடம் உள்ள ஒரே பயலை, அவனை தவிர வேற கதி இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க தியாகம் பண்றது. நான் சொன்னேன், ஒரு பேருங்கிறது எப்படின்னா, அப்பா வச்ச பேரை விட அதுக்கு பிறகு வாங்குற பேர் இருக்கு பாருங்க. இப்போ அவர் யாரு அப்படின்னா, அடே அவர் இந்த வந்திருக்காரு, எங்கள் பாலு வந்திருக்கிறாரு, எங்கள் நமசிவாயன் சாருடைய பிள்ளை வந்திருக்காரு. அவரை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எல்லாரையும் கேளுங்க, எங்கள் காமர்ஸ் ப்ரொஃபஸர் சார், அவர் காமர்ஸ் ப்ரொஃபஸர். இதை இவர் தேடிட்டது. என்ன கேட்டாக்கா, இந்த பேசுகிறவர் அவர் தான் நகைச்சுவை நாவலர்னு போட்டிருக்கீங்க நீங்கள், அதான் எனக்கு வந்த பேர். எங்கள் அப்பா வச்ச பேர் சண்முக வடிவேல். இப்போ இவருக்கு திருச்செங்காட்டங்குடியில் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பரஞ்சோதிங்கிறது அவருடைய பேர். ஆனால் பரஞ்சோதிங்கிற பேர் மறைஞ்சி சிறு தொண்டருங்கிற பேர் வந்துடுச்சு. பரஞ்சோதிங்கிற பேர் மறைஞ்சு போச்சு, சிறு தொண்டருங்கிற பேர் வந்துட்டுது. ஏன் வந்தது? அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஆள். நரசிம்ம பல்லவனோட சேர்ந்துக்கிட்டு போய் வாதாபியில் படையெடுத்து அங்கே வெற்றி பெற்று வாதாபி கணபதியை இங்கே கொண்டு வந்தவர் அவர் தான். அவர் பெரிய போர் வீரர், போர்க்களத்தில் சேனாதிபதியாக இருந்து பெரிய வெற்றியை ஈட்டியவர். அவர் புலிகேசியை வென்று வெற்றி கொடி நாட்டி திரும்பியவர். இவ்வளவு எல்லாராலையும் யாராலையும் வெற்றி பெற முடியாத ஒருத்தனை இவர் எப்படி வெற்றி பெற்றார்னு கேட்கிறான் ராஜா. அவர் சிவபெருமானுடைய அருளை பெற்றவருங்க, அந்த சிவன் அருளாலே அவர் வெற்றி பெற்றார்னு. ஐயோ, அவ்வளவு பெரிய ஆளை நாம சேனாதிபதியா வேலைக்கு வச்சிருக்கிறதே தப்பு. இந்தா அப்படின்னா நிறைய பொருளை எடுத்து கொடுத்தான். ஐயா, இனிமேலும் நான் உங்களை வேலை வாங்குறது தப்பு. சிவனடியார் ஒருத்தரை வச்சு நான் வேலை வாங்கியிருந்தது, இவ்வளவு நாள் வாங்கினதே தப்பு. ஆகவே இனிமேலும் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், இந்தாங்க எடுத்துக்கிட்டு போய் உங்கள் ஊரில் சிவ தொண்டு என்ன செய்யணுமோ செய்யுங்க போங்கன்ட்டு வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணுறார்? ஒரு கொள்கை வச்சுக்கிறார். ஒரு கொள்கை. என்ன கொள்கைன்னா, அடியாரை முன் ஊட்டி பின் உண்ணும் கொள்கை. அடியாரை முன் ஊட்டி பின் உண்ணும் கொள்கை. யாராவது ஒரு அடியாரை அழைச்சிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நான் சாப்பிடுவேன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டார் அவர். சரி, இப்போ அடியார் இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டாரு. அடியாரை முன் ஊட்டி பின் உண்ணும் கொள்கையினில் வழுவாது வாழ்ந்து வர்றார் அவர். அவ்வாறு இருக்கிறவர் அதே வச்சிருக்கிறார். யாரை பார்த்தாலும் பணிவா இருக்கிறார். பெரிய சேனாதிபதியாக இருந்தவர் இப்ப வந்து இருந்துகிட்டு யாரை பார்த்தாலும் பணிவா இருக்கிறார். அதனால அவர் நான் ரொம்ப சிறியவன், நான் சிறியவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால அவருக்கு சிறு தொண்டர்ங்கிற பேர் வந்துட்டது. அதுதான் சிறு தொண்டர். பரஞ்சோதி என்னவாயிட்டாரு? சிறு தொண்டரா ஆயிட்டார். இப்போ அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்போ சிவபெருமான் என்ன செய்வாரு? சிவபெருமானுடைய பழக்கம், ஒருத்தர் பெரிய தொண்டு செய்கிறார், அவருடைய தொண்டின் பெருமை உலகத்துக்கு தெரியல. அப்ப அவர் என்ன பண்ணுவார்? வந்து ஒரு சோதனை போல ஒன்றை நடத்தி எல்லாருக்கும் அதை தெரிய வைப்பார்.
சில பேர் என்ன கேட்குறாங்க அதுலன்னா, ஏன் அவர் தானா தெரிஞ்சுக்க முடியாதா, சோதனை வச்சு தான் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறேன். சோதனை வைக்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல, உலகத்துக்கு காட்டுறதுக்காக. உலகம் அவருடைய பெருமையை தன்னுடைய தொண்டனுடைய தொண்டின் பெருமையை உலகத்திற்கு காட்டுவதற்காக அவர் வர்றார். இப்ப என்ன ஆச்சு, தினம் ஒருத்தர் அரசியல் வர்றது, சாப்பாடு போடுவார். சாப்பாடு போட்ட பிறகுதான் அது 10 பேர் வந்தா ஒருத்தருக்கு தான் போடுவார், 100 பேர் வந்தாலும் போடுவார். ஒருத்தருக்காவது சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார். முன் ஊட்டி பின் உண்ணும் கொள்கை அவருடைய கொள்கை. அதுமாரி இருக்கிறார் சேர்க்கிறார். இதை சொல்றார், ரொம்ப அற்புதமா சொல்றார். இது சிவபெருமானுடைய திருவடி இணை கீழ் சென்று அணைய. இவருடைய பெருமை எல்லாம் அவருக்கு திருவடி கீழே போய் சேர்ந்தது. இப்ப அவர் பார்த்தார், இவரை உலகறிய செய்ய வேண்டும், இவருடைய புகழை உலகம் பூரா நாட்ட வேண்டும், என்ன செய்யலாம் பார்த்தார். அவனு செஞ்சார். உமாதேவிக்கு தெரியாமல் கைலையில இருந்து புறப்பட்டாருங்கிறான். ஏன் உமாதேவியாருக்கு தெரியாமல் புறப்பட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா இந்த சோதனையை செய்ய விட மாட்டாங்களாம். பிள்ளைய கறி சமைக்கிறதுக்கு எந்த தாயாவது ஒத்துக்குவாளா? ஒத்துக்க மாட்டான். ஒரு நிகழ்ச்சி நடத்துறங்க, ஒரு கல்யாணம் நடத்துகிற மாதிரி தான். இல்லை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்காம விட்ட குறை தொட்ட குறைன்னு பஞ்சாயத்து வந்துட போராடாது, ரைட்டு தான். ஆனால் என்ன இடையில உட்காரையில் பொம்பளை ஆளுகள்லாம் என்ன மறு பொசுக்குன்னு உட்காந்துட்டான் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சேன். அதுக்கு விளக்க சொல்லணுங்கிறதுக்காக இப்போ சொன்னேன். பெரிய ஊரெலாம் நிற்கிற மேடெல்லாம் அவன் மாட்டுக்கு பொசுக்குன்னு உட்காந்துட்டான் அப்படின்னு நாளைக்கு நான் போன பிறகு கோயிலில் காசை வெட்டி போட்டின்னு வச்சுங்க, ஏற்கனவே எனக்கு உடம்பு முடியல, நிற்க முடியல, அதுதான், வேறு ரீசன் ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொரு குறிப்பான விஷயம், இந்த ஊரில் நிறையா ரொம்ப பேசுகிறீங்க. அப்படியே அப்பா யார்கிட்ட மைக் கொடுத்தாலும் பயங்கரமாக பேசுகிறாங்கப்பா, போயிட்டே இருக்கு. நானும் ஒரு பேப்பரை முடிச்சிடும்னு நினச்சேன், எங்கே அவர்? நான் தான் தலைவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட நானே இவ்வளோ நேரம் பேசுவேனான்னு தெரியல, என்னை பற்றி ஒருத்தர் இவ்வளோ நேரம் பேசுகிறாரேன்னு. இடையில அவர் எதுவும் என் மனைவியை பேட்டி எடுத்துருப்பாரான்னு தெரியல. இவரை கட்டிக்க கொடுத்து வச்சிருக்கேன்னு என் மனைவி சொன்னாங்க. நான் எந்த பேட்டின்னு தெரியல சார், எனக்கு காட்டுங்க சார், நானும் பார்க்குறேன். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவரையும் இவ்வளோ தூரம் இந்த இடத்திற்கு வந்து. உண்மையிலே சொல்லப்போனால் அவர் சார் சொல்லிகிட்டே இருந்தார், என்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு கவலைப்படாதீங்க, எங்கள் மக்கள் எல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு உற்சாகம் தானாகவே வந்துடும் அப்படின்னார். உண்மையும் கூட அதுதான். அவ்வளோ கஷ்டத்தில் தான் வந்தேன், ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் உள்ளே வர்றப்ப சில அசம்ஷனோட வந்தேன், என்ன மாதிரியான க்ரௌடு இருப்பாங்க, என்ன மாதிரியான பின்னணியிலிருந்து வந்தவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில அபிப்பிராயங்களோடு வந்தேன். இங்கே பார்த்தா சரிக்கு கூட பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணிடணும்னா, புத்திசாலித்தனமாக நம்ம என்ன தலைப்பில் பேசணும்னு மக்கள்கிட்டே கேட்டுக்கணும், அது உத்தமம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒன்று பேசிட்டு போக, நல்லா தான் பேசினா என்னன்னே புரியலன்னு கடைசியில் நீங்கள் போய் வீட்டில் பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா அதை பேசிட்டு போயிட்டேன்னா உத்தமமாக இருக்கும். நான் கேட்டேன் பேசினா அது திருப்தியாக இருக்கும், ரைட்டா? ஓகே, மைக்கு ஒரு மைக் கொடுங்க. இல்லை எனக்கு இல்லைண்ணே, இங்கிட்டு தான் இருக்கே, கொடுங்க அந்த பாட்டிகிட்ட கொடுங்க. ஆனால் கேமராமேனுக்கு நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம்னா, அடே அப்பா பரவாயில்லைங்க. ஒரு இது மாதிரி இவ்வளோ கூட்டம்லாம், நான் ஏதோ சின்ன ஊர்னு நினச்சேன். ஊர் ஒன்று சின்ன ஊர் தான் போட்டுருக்கு, மக்கள் ஆர்வமாக வர்றாங்க, அதான் நல்லா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அடே அப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற 2 விஷயம் என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு மேடையில் தொடர்ச்சியாக அழகான தமிழ் கேட்பேன். மேடைகள் வந்து ரொம்ப கேஷுவலா மாறிக்கிட்டே இருக்கு. பாரதியை கோட் பண்றதா இருக்கலாம், இல்ல பெரியாரை கோட் பண்றதா, ஏதோ நிறைய பேரை கோட் பண்ணினாங்க. தொடர்ச்சியாக அழகான தமிழாக இருந்தது ஒண்ணு. ரெண்டாவது, அப்படியே கண்ணுக்கு லட்சணமா மங்களகரமா அப்படியே பெண்கள், இந்த ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 25 பேர் அப்படியே பார்க்கல பளிச்சுன்னு இருக்கு. சந்தோஷம். என்ன தலைப்பு? சீக்கிரம், நேரம் கருதினாரு வேற. வணக்கம், கேட்கல, மைக்குங்க எங்க கொடுங்க. பாட்டி பாருங்க, வீட்டுக்கு எடுத்து போற ஐடியால இருக்க மாட்டிருக்கு. தமிழர்களின் கண்களாக திகழும் பெரியாரை பற்றி நீங்க தலைப்பு வச்சு பேசினால் எங்கள் உள்ளமெல்லாம் சிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று
பெண்கள்கிட்ட கொடுங்க, பெண்கள் தான் மனசுல தலைப்பு சொல்லுவாங்க. இந்த இளைய தலைமுறை நம்ம வாலிபர்கள் ரொம்ப மார்க் வாங்கி பரிசு பெற்றிருக்காங்க. இவங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதிலெல்லாம் ஈடுபடாம தன்னோட அறிவுகளை நல்லபடியா உயர்ந்த சுய முன்னேற்ற நூல்களை படிக்கவும், உயர்ந்த பெரியவர்களின் வாழ்க்கை வரலாறை படித்து அவர்கள் முன்னேறவும் நீங்க உங்க கருத்துக்களை உங்க உதவியா இருந்ததுன்னா நான் ரொம்ப பணிவா இருப்பேன். நன்றி. ஓகே. ஆனா நீங்களாம் கை தட்டினதுக்காக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுங்க. யூ கைஸ் ஆர் grown adults. எந்த அளவு பயன்படுத்தணுங்கிற அறிவு தான் முக்கியமே ஒழிய நான் உன்னை பயன்படுத்தவே மாட்டேன்னு ஒதுங்கி நின்னீங்கன்னா உங்களை காலம் பின்தள்ளிவிடும். எந்த தொழில்நுட்பத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அதனால சுய புத்தி தான் முக்கியமே ஒழிய சொல் புத்தியை விட சுய புத்தி தான் முக்கியமே ஒழிய இதில் பயன்படுத்தாமல் இருக்குன்னு முதல்ல அதை தான் செய்வாங்க. அவர் சொல்லலை ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்னு ஒரு புக்கு. ஏன் பேர் இப்படி வச்சிங்கன்னு கூட அந்த கேட்டாப்ல என்கிட்ட. நான் சொன்னேன் நாணயமாக இருந்தேன், அந்த புக்கில் ஒன்றுமே இல்லை. அதுக்காண்டி நியாயமாக இந்த ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க, இந்த புக்கில் ஒன்றுமே இல்லைன்னு முன்னுரையிலே எழுதிட்டேன். உண்மையை ஒருத்தன் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி 5 லட்சம் பேர் அந்த புக்கை வாங்கியிருக்கான். அப்போது எதை செய்யாதீங்கன்னு சொல்லுவீங்களோ அதை தான் செய்வாங்க. நாம எல்லாரும் ஒரு விஷயம் வேண்டானா உடனே அதை செய்யாதுன்னு சொல்றோம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கத்தான் இந்த சமூகம் தயாராக இருக்கணுமே ஒழிய அதை செய்யவே செய்யாதே நீங்க ஒதுக்கி எதுவுமே வைக்கவே முடியாது. அப்படியே நடக்கவே நடக்காது. காதலிக்காதீங்கிறீங்க, ஏன் பண்றேன் சும்மா இருங்களேன். இல்லை நீங்களே அப்படித்தானா சொல்லுங்க. எல்லாம் பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்து அமைதியான பிள்ளைய மாதிரி இருக்கனால நீங்க எல்லாம் நல்லவன் நாங்கள் சொன்னா நம்பிடுவோமா என்ன? எல்லாம் அப்படிதான். நீங்க ஒரு கட்டச்சவத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன சவத்தில் உட்காந்து வந்திருப்பான். நீங்கள் வெளியில் கடத்துருவா உட்காந்துருந்தீங்க, ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்காங்க. நான் சரியாக போயிருங்க, போகிற போக்கில் போயிடுவாங்க. நீங்களா அப்படி எப்போ 24 மணி என்ன அதுலேயே இருக்கிற என்ன இதுலேயே இருக்கிற அப்படின்னு மீசையெல்லாம் அப்படி முறுக்கி விட்டுட்டே தெரிஞ்சிங்கன்னா உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் ஹை டைம் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். டெக்னாலஜி நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா முதல்ல அதனுடைய நல்லது கெட்டதுகளை நாம் புரிஞ்சுக்கணும். ரைட்டு தானே? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் முதலில் தயவு செய்து நீங்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? ஓகே. தலைப்பு 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 ஓகே. சோஷியல் மீடியா இஷ்யூஸ். டாக்டர் சொன்னது மேட்டர்ஸ் பிகாஸ் சோஷியல் மீடியா இஸ் பிகமிங் எ பிக் இஷ்யூ. அதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஒன்று. ரெண்டாவது தலைப்பு பெண்கள் பெற்றோரின் கடமைகள். பெற்றோரின் கடமைகள். பெற்றோரின் கடமைகள். ஓகே. பெற்றோரின் கடமைகள். எவ்வளவு உற்சார் பார்த்தீங்களா இல்லையா? 3 ரூபா பேனாவை மூடியை கட்டிட்டு கொடுக்குறாங்க இந்த ஊர்ல. பெற்றோரின் கடமைகள் தரும். ஓகே. சோஷியல் மீடியா, பெற்றோரின் கடமைகள். தென் அப்புறம் தகப்பனாரை பேணுதல். எல்லாம் தலைப்பு மாதிரியே தெரியலையே, சொந்த பிரச்சனையா தெரியற மாதிரி இருக்கு. அம்மா சொல்லுங்க. குழந்தைகளின் பொறுப்பா? குழந்தைகளுக்கு ஏதுங்க பொறுப்பு? அப்ப அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்களா? குழந்தை இந்த இளம் தலைமுறையின் பொறுப்பு அப்படி எடுத்துக்கலாமா? அதானே பார்த்தேன். குழந்தைகளே பொறுப்பா இருக்கணும்னா அப்ப நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? இளம் தலைமுறையின் பொறுப்பு. ஓகே. தென் 5வது எட்டாப்ல பப்ளிக் எக்ஸாம் வைக்க வேண்டியது அவசியமா? இந்த கைத்தட்டே உனக்கு பதில்டா தம்பி, இந்த கைத்தட்டே உனக்கு பதில். அவன் 12ஆம் கிளாஸ் பரிச்சையில் இருக்கு, என்ன ஆக்கு தள்ளுது. அவனுக்கு அவன் பிரச்சனை. எஸ். அப்புறம் ஐயா சொல்லுங்க. என்னடா ஸ்கூலுக்கு பேக் தூக்கிட்டு போறதா? இப்பவும் அவ்வளோ பெரிய பேக்கில் தூக்கிட்டு போறீங்க? அப்படியா தெரில எனக்கு. இப்போல்லாம் கொஞ்சம் குறைவானது தான் சொல்கிறாங்க. கல்வி முறையிலே நிறைய மாற்றம் வந்திருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் தூக்கிட்டு போங்க, தப்பு என்ன இருக்குது? வாழ்க்கையில் பின்னால் பெரிய சுமையெல்லாம் சுமக்க போகிறோம். புத்தகம் தானே. எஜுகேஷன் பற்றி என்ன படிக்கிற? படிக்கிறத பற்றி மட்டும் கவலைப்படுறா, எஜுகேஷனை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். இது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெண்கள். வளரும் இந்தியா இளைஞர்கள் கையில். வளரும் இந்தியா இளைஞர்கள் கையில். கையை இறக்குங்க. ஏன்னா கையெழுத்து நீங்க தூக்குறீங்க. வளரும் இந்தியா இளைஞர்கள் கையில். தனியா ஒருத்தர் பேசுறாரு. எதிர்கால இந்தியாவில் மாணவர்கள் பங்கு 8ஆம் வகுப்பு கட்டுரை தலைப்பை கொண்டாந்து எத்தனை தடவை கேட்பீங்க?
ஸ்கூல் வாத்தியாரா? யா, கம் அகைன். பிசினஸ் பண்ண அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? ஓகே ஓகே. அப்புறம் பெண்கள் பெண்கள் லாஸ்ட் 2. அப்படியா? சரி, ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. வேற வேற என்ன இவ்வளவு பெண்கள் பேசாம ஏதோ டிவியில சீரியல் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்க, அப்பதானே நீ எனக்கு தலைப்பு கிடைக்கும். இப்பெல்லாம் கேட்கல, அப்படியே 2-3 தலைப்பு எடுத்துக்கிறதா நீ எனக்கும். சொல்லுங்க சார். எல்லாமே அங்கிட்டு இங்கிட்டுமா இழுக்கிறீங்க. பட் நான் ட்ரை பண்றேன். டிஎன்பிஎஸ்சி தமிழ் புரியுது. அது பேசுறதுதான், அது பேசிடும். பெற்றோர்கள் ஒரே சீரியஸா இருக்கு இந்த ஊரு. எப்படி எது சீரியஸாவா? என்ன பிரச்சனை புரியல? ஐய, என்ன கேள்வி பதில் செஷனா நடக்குது? தலைப்பு கொடுங்க தம்பிகளா. இன்றைய நிலைமையில் நமது கடமைகள். நமது கடமைகளா உங்க கடமைகளா எங்க கடமைகளா? பப்ளிக். ஆமா, நீங்க பாட்டு என்னைய சேர்த்து விட்டாதீங்க உங்களோடலாம். ஓகே, எனக்கு இந்த பெண்கள்ட்ட இருந்து வரவே இல்லை. ஏன்னா இந்த டாபிக்லாம் பெண்கள் எவ்வளவு ரசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது நல்லதா கேட்டதா? கேட்டது மட்டும் யாருன்னு சொல்லுங்க. எங்க வரு அது? நீங்க உங்க பொண்டாட்டிட்டு பேசி பொடி விடுங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேள்வி கேட்கறதே முதல்ல தப்பு, தெரியுமா இல்லையா? தந்தையும் தாயும் சரியாக பராமரித்துக் கொள்ளாத பிள்ளைகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் மசோதா ஆய்வில் இருக்கிறது. சரியா? ஆய்வில் இருக்கு சார். ரொம்ப நேரமா மைக் வச்சுட்டே இருக்காரு அவரும் பாவம். சார், நாடு வளர வேண்டும் என்றால் எல்லா மக்களின் ஒற்றுமை அவசியம். ஜாதி மதம் அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒரு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். இதற்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். நானே ஓகே ஃபைன், நான் ஸ்டார்ட் பண்ணா. அந்த மாதிரி கொடுங்க. பட்டுப்புடவை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஜாப் முக்கியமா பிசினஸ் முக்கியமா? திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? ஒரு குழந்தை இருக்கு. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? பிசினஸ் மேன். ஓ, இனிமே கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண முடியாது இல்லையா? இந்த காலகட்டத்தில் அதான் உங்க வீட்டுக்காரர் பிசினஸ் பண்றாரா கவர்மெண்ட்ல இருக்காரா? இனிமே வருங்காலம் என் பையன். இந்த காலகட்டம்னா இப்பதான். உங்க பையன்லாம் எப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்பெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்னு ஒன்று இருக்கானே தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்போதைக்கு உங்க வீட்டுக்காரர் பிசினஸ் தானே பண்றாரு. அப்ப பிசினஸ் தான் பெஸ்ட், அதான் நிம்மதி. கோபிநாத் வேற சொன்னான்ட்டு அந்த ஆள் உசுறு எடுக்கவா? ஓகே, எல்லா பக்கத்திலும் தலைப்புறது இளைஞர்கள் சமுதாயம். இளைஞர்கள் சமுதாயத்தை வழிநடத்தும் முறை. வேறு ஹலோ ஹலோ, நீ தான் ஒரே போட்டு சோழியை முடிச்சிட்டேடா. அப்புறம் சொல்லுமா. மனிதநேயம் என்பது அந்த காலகட்டத்துல உணவு பூர்வமா இருந்தது, இப்ப வந்து உணர்ச்சி பூர்வமா இருக்குது. இதுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குது? ஹவுஸ் ஒய்ஃப். உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமான எனக்கு புரியல. அதாவது அப்ப வந்து தன்னோட சக ஆட்களை வந்து அவங்களே முன்னேற்றிக்கிட்டு கூட்டிக்கிட்டே போனாங்க. அது வந்து ஒரு அமைப்போட இருந்தது. இப்ப வந்து விளம்பரம் அந்த மாதிரி இருக்குது, உணர்ச்சி பூர்வமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்பெல்லாம் அவங்க ஆளுங்களை அணைச்சு கூட்டிட்டு போனாங்களா? மைக்கு அங்கேயே இருக்கட்டும்பா. அண்ணே அண்ணே, அவங்க சொந்தக்கார போல இருக்கு, குடிங்க கொடுத்துட்டாரு. அந்த அம்மாட்டே கொடுங்க. ஒத்த கண்ணாடி இல்லாம மதுரையில பத்திராம பொத்தனாப்புல கூட்டியாந்தாரு. பெரிய சாகசம். ரைட் சைடு கண்ணாடியே இல்லை.
நீங்க பயப்படாம தூங்கன்ட்டாரு. சரி தூக்கத்துல போனா போகட்டும்னு தூங்கிட்டேன் நானும். மனிதநேயம் என்பது வளர்ந்திருக்கிறதா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? அப்பெல்லாம் வந்து ரொம்ப மனித நேயத்தோட இருந்தாங்கங்கிற மாதிரி சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க? அதாவது சமூகம் சார்ந்து இருக்கவங்க தன்னோட உறவுகள் கூட கூடி இருந்து அவர்களுக்கு ஒன்றுனா எல்லாருமே சேர்ந்து ஒரு துன்பத்திலையும் இன்பத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. எப்பன்னு அந்த ஒரு 50 வருஷம் காலத்துக்கு முன்னாடி சொன்னானே, நீங்களா தாங்க சொல்றீங்க? குடும்பம்லாம் எல்லாம் கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் இந்த பாட்டி எல்லாம் அத்தை தனித்தனியா கூட்டியாங்க? அதான் இப்ப பிரிஞ்சு வந்துட்டாங்களே, இதற்கு வந்து தலைமுறை இடைவெளி காரணமா எப்படின்னு. ஓகே ஓகே வரேன். ஏன்னா அந்த பழமையை கொண்டாடுவதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு நமக்கு. பாப்பாட்ட கொடுங்க. ஐயா மணி 7:30 ஆச்சே. சொல்லுமா. புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கை. ஒருத்தனை சோழிய முடிக்காம விட மாட்டேனே. ஓகே, நான் எல்லாத்தையும் இதுக்குள்ள கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஜிக்ஸாகா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. பட் அதுலேருந்து நான் ஒன்று என்ன இப்போதான் பெண்கள் எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்ற ஒரு கருத்து வந்து பேசப்பட்டு இருக்கு. அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் அரசியல் பேசிட்டு போன பிறகு உங்க அமைப்புக்கு எதுவும் பிரச்சனை வராதே, ரைட்டா? ஏன்னா அரசியலற்ற அமைப்புன்னாங்க. எனக்கு 2-3 விஷயம் இவங்க சொன்னதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் மெம்பராக இருக்குன்னா நீங்கள் எந்த ஜாதி சங்கத்திலையும் மெம்பராக இருக்கக்கூடாது அப்படின்னு. முதல்ல அது ரொம்ப அற்புதமான விஷயம். அப்பொலிட்டிக்கலாக இருக்க ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நான் பேசிட்டு போய் இவனை வேற அவ்வளோ தூரத்துலேருந்து கூட்டியா இருந்தமே, இவர் போய் கோயிலில் உட்காந்து அழுகவா? என்னது தேர்வும் நானும்? அதை பத்தி சொல்லுங்க. ஏறும் நானும். தேர்வும் நானும். தேர்வும் நானும். தமிழ்நாட்டோட நிலைமையை பத்தியா? இந்த சைஸ்ல ஒரு பொண்ணு எந்திரிச்சு தேர்வும் நானும் தலைப்பு கொடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்மள. தேர்வும் நானும். ஓகே, எஸ், லாஸ்ட் ஒன். யா சார், புத்தக வாசிப்பு பத்தி. புத்தக வாசிப்பு. ஓகே, எக்கச்சக்கமான தலைப்பு இருக்கு. அண்ணே போதும்ண்ணே, அண்ணே அண்ணே போதும் நான் ஊருக்கு போகணும். பெற்றோர்களின் கடமைகள், சோசியல் மீடியாவுடைய இம்பாக்ட், தகப்பனாரை பேணுதல், இளைஞர்களுடைய எதிர்காலம், மனிதநேயம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறதா? உணர்ச்சிபூர்வமாக இருக்கா இல்லை உணர்வுபூர்வமாக இருக்கிறதா? இளம் தலைமுறையுடைய பொறுப்புகள் என்னென்ன? வளரும் இந்தியாவில் இளைஞர்கள் என்ன செய்யணும்? பிஸ்னஸ்னாலே அம்மா அப்பாலாம் அலறாங்களே, என்ன வரும்? பெற்றோர்கள் மார்க்குக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்புறம் கல்வி குறித்து சில விஷயங்கள் பேசப்பட்டது. டிஎன்பிசியில் தமிழ் இல்லை அப்படிங்கிற விஷயம், புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. ஸோ ஆண்கள் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அவை அப்படிங்கனால முதல்ல இந்த மனித நேயத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பல்வேறு தலைப்புகளில் பேசப்பட்டாலும் கூட அதிகமாக பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது இந்த மனிதநேயங்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த மனிதநேயம் பற்றி பேசுகிறப்ப எல்லா நேரங்கள்லையுமே நான் ஒன்று கவனிக்கிறேன். மனிதநேயம், பொறுப்பு, இது ரெண்டை பற்றி பேசுகிறப்ப முதல்ல ஒன்று பண்ணிடுறீங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை மோசம்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு தான் மனிதநேயம் முன்னால் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. இப்போ இருக்கிறது மோசம்னு சொல்லிட்டாலே அதுக்கு முன்னால் இருக்க நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம், ரைட்டு தானே? எல்லா காலகட்டத்திலும் மனிதர்கள் இந்த எல்லா காலகட்டத்திலையும் மனிதநேயம் இருந்திருக்குது. ஆனால் மனிதநேயம் எப்போ மாறும் அப்படின்னு கேட்குறப்போ எது நாகரிகம்னு ஒரு மனுஷனுக்கு எப்போ தெரியுதோ அப்போ தான் மனிதநேயத்துடைய அர்த்தத்தை நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அமைதியாக இருந்தால் போதுண்ணே. நேரில் எவ்வளோ பேர் பேசினாலும் என்னால் தாங்கிக்க முடியும். சைடில் ஒருத்தர் பேசினாலும் என் காது அந்த பக்கம் வந்துடும். 15 வருஷ பழக்கம். சொல்லுங்க அப்படி திரும்பிடுவேன். அதனால லெஃப்ட் ரைட் மட்டும் யாரும் பேசாதீங்க, முன்னால் கூட உட்காந்து பேசிக்கங்க, பிரச்சனை இல்லை. அப்போ மனிதநேயம் என்பதை நம்ம எந்த இடத்துல இருந்து வச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, மனிதன் யார் அப்படிங்கிறதுலேருந்து பார்க்க வேண்டியிருக்கு. மனுஷன் யார்? ஒரு குழந்தை 7 மாதத்துல 8 மாதத்துல பிறக்கிற போது நம்ம என்ன சொல்றோம்? குறைப்பிரசவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால அந்த பிள்ளைக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியல. சாதாரண பிள்ளைகளை போல அந்த பிள்ளைகளால் செயல்பட முடியல. சில நேரங்கள் அந்த குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மற்ற குழந்தைகளோட ரொம்ப உற்சாகத்தோடும் துள்ளலோடும் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அம்மாக்களுக்கு அது கூடுதலாக தெரியும். ஆனால் நாகரிகங்கிறதுல மனிதநேயத்தை எப்படி நம்ம கொண்டாந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, 8 மாசத்துல பிறக்கிற பிள்ளை மட்டும் குறைப்பிரசவம் கிடையாது. 10 மாசத்துல பிறக்கிற பிள்ளையும் குறைப்பிரசவம் தான். சில பிள்ளைங்க 10 மாசத்தை தாண்டி வயிறை பிச்சுக்கிட்டு வெளியில வந்துடுமான்னு பயந்து ஆப்ரேஷன் பண்ணி அறுத்தெடுத்த பிள்ளையும் குறைப்பிரசவம் தான். மனுஷன் எல்லாருமே குறைப்பிரசவம் தான். எவல்யூஷன் தியரி படி மனிதர்கள் எல்லோருமே குறைப்பிரசவமாகத்தான் இருக்கிறார்கள். யாருமே முழுமையான பிரசவமே கிடையாது. நாம நினைச்சுக்கிற மாதிரி. ஏன்னு பாருங்க, நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, செத்த நேரத்தில் தட்டி இது இப்படி நாக்கால தடவி கொடுத்து கொஞ்ச நேரத்தில் மாட்டு கண்ணுக்குட்டி எந்திரிச்சு நடந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆட்டுக்குட்டி எந்திரிச்சு நடந்துடும். எல்லா விலங்குகளும் பிறந்த சிறிது நேரத்திலே எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு தன்மையோடு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதியை இயல்பாகவே அவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் ஒரு புள்ள வெத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அவனா தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ தூங்கணும்னு தெரியாது, எப்போ அழுகணும்னு தெரியாது, எப்போ அது போகும்னு தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது, பசி தெரியாது, அது தெரியாது. எல்லாத்துக்கும் அழுக மட்டும்தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நோயாளியை தூக்கி வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம தூக்கி வச்சுக்கிட்டே சுற்றுறோம், ரைட்டு தானே?
அப்ப பிறந்த எல்லா குழந்தையுமே குறப்பிரசவம் தான். எவல்யூஷன் தியரி படி அதுதான். 4 காலில் நடக்க வேண்டிய நாம 2 காலில் நடக்க ஆரம்பிச்ச உடனே வயிற்றினுடைய அளவு என்பது பெண்ணுக்கு சுருங்கி விட்டது. இடுப்பினுடைய அளவு குறுத்து சின்னதா மாறிடுச்சு. அப்படி மாறிய பிறகு ஒரு பெண்ணால ஒரு குழந்தையை 9-10 மாதத்திற்கு மேல வயிற்றுக்குள்ள வச்சிருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுனால உடல் அமைப்பு அப்படி மாறி ஒரு குழந்தை வெளியே வருகிறது. அப்ப பிறக்கிற எல்லோருமே குறைப்பிரசவம் தான். அப்ப குறைப்பிரசவமான ஒரு மனிதன் எப்போது நாகரிகமாக மாறுகிறான்? எல்லாரும் குறைப்பிரசவம் தான். நீங்க அவன் குறைப்பிரசவம், இவன் குறைவானவன், அவன் குறைவானவன் யாரும் உங்களால சொல்ல முடியாது. நியாயப்படி கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் குறைப்பிரசவம். என்ன மெஜாரிட்டி குறைப்பிரசவங்கிறதுனால அது ஒரு பிரச்சனையா நம்ம பேசுறது கிடையாது. ஒருவருக்கு பேசுவதற்கான சவால் இருக்கக்கூடிய குழந்தை என்றால் அது ஒரு குறை என்று கவனிக்கிறோம் இல்லையா? செவிமடுப்பதற்கு குறை இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு குறை இருப்பதை போல நம்ம கவனிக்கிறோம். அல்லது செயல்பட முடியாத ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனையை போல நம்ம கவனிக்கிறோம். ஆனா இதை யாருமே கவனிச்சது இல்லை. ஏன்னா எல்லாருமே குறைப்பிரசவம் தானே. அப்ப ஏதோ உடலாலேயே பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை மட்டும் குறைப்பிரசவம் நினைக்காதீங்க. நீங்க எல்லாருமே குறைப்பிரசவம் தான். யாருமே 10 மாசத்துல வெளியில வந்திருக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா 18 மாசமோ 22 மாசமோ இருந்து வெளியில வந்திருந்தா தான் பிறந்தவனே எந்திரிச்சு ஓடக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருந்ததா தான் முழுமையான மனுஷன். நிறைய மாணவர்களை பார்க்கிறேன், நான் மாணவிகளை பார்க்கிறேன். முதல்ல உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பிள்ளையை பார்க்கும் போது கேட்கின்ற முதல் கேள்வி, பிள்ளை என்ன படிக்கிறான், எந்த பள்ளிக்கூடத்தில் அல்லது எந்த கல்லூரியில் படிக்கிறான் என்பது தானே ஒழிய எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? இந்த நீங்கள் செல்லுகின்ற கல்வி, நீங்கள் செல்லுகின்ற பள்ளிக்கூடங்களினுடைய பெருமை என்ன என்று முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும். நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும். நீ சர்ச்சுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும். ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு. கல்வியினுடைய சிறப்பு என்ன? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை. இந்த உண்மையை உணர்ந்த காரணத்தினால்தான் எவ்வளவு சிந்தித்து பார்த்தீர்களானாலும் கல்வியை போல மனிதனுக்கு உதவுவது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்பேன். எப்படி? கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்வியை பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெற முடியாது. அவன் அதை படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய சிறப்புகளிலேயே மிகப்பெரிய சிறப்பு. இதை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. படிக்க தெரியாத அரசனாக இருப்பதை விட, சிந்திக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்றான் மெக்காலே. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு நண்பர்களே. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு. இதை சொன்னவன் பெஞ்சமின் பிராங்க்லின். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொன்னவர் மகாத்மா காந்தி. கல்வியின் மூலமாக தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதை மட்டுமே இந்த மனித குலம் தன்னுடைய தலையாய நோக்கமாக கொள்ள வேண்டும் சொன்னவர் விவேகானந்தர். முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் அரிஸ்டாட்டில். ஏன் இத்தனை பேர் இவ்வளவு சொன்னாங்க? அப்படி என்ன அந்த கல்விக்கு மிகப்பெரிய பெருமை? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே இது போன்றது ஒரு மேடையிலே நின்று ஆயிரக்கணக்கான ரஷ்ய மக்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றான். உரையாற்றுபவன் லெனின். அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து அவன் சொன்னான், இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே நான் முன்னெடுத்து செல்ல முடியும். அதற்கு இங்கு கூடியிருக்கின்ற உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது என்றான். ஒரு முதியவர் எழுந்து எங்களுக்கு என்ன கடமை என்று கேட்டார். படியுங்கள். ஒரு மாணவி எழுந்து எங்களுக்கு என்ன 2வது கடமை என்று கேட்டால் படியுங்கள். ஒரு மாணவன் எழுந்து, இளைஞன் எழுந்து 3வது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டான். படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் 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 என்றே 3 பேருக்கும் சொன்னான் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்தான்.
முதுகெலும்புடைய பாடுபட்ட தந்தை, முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்தெடுக்கின்ற தாய், தனக்கு கிடைக்காத கல்வி, தனக்கு கிடைக்காத செல்வம், தனக்கு கிடைக்காத வாய்ப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே உயரிய நோக்கோடு தானே தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து இங்கே வந்து உங்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களினுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? உள்ளபடியே நான் கூறுகின்றேன், எத்தனையோ நூற்றுக்கணக்கான தமிழ் ஆங்கில புத்தகங்களை, சுய முன்னேற்ற புத்தகங்களை படிப்பவன் நான். ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், நம்முடைய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், திருக்குறள், நாலடியார், நருந்தொகை இவற்றிலே சொல்லப்பட்டதற்கு உரை எழுதியதைப் போலத்தான் அத்துணை ஆங்கில புத்தகங்களும் இருக்கிறதே ஒழிய நண்பர்களே, நம்முடைய தமிழிலே இல்லாதது, 2 வரியிலே சொன்னது, ஒற்றை வரியிலே சொன்னது உலகத்திலே எந்த புத்தகத்திலும் இல்லை. இதை பெருமையோடு சொல்லுவதற்கு காரணம், அந்த தமிழ்த்தாயின் மக்கள் நாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதரா, உலக நீதி. இளமையில் கல், கொன்றைவேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, நாலடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொன்னவன் அதிவீர ராமபாண்டிய மன்னன், சொன்ன இடம் நருந்தொகை. பிச்சை எடுத்தாவது படிடாங்க. பிச்சை எடுப்பது எவ்வளவு கேவலம், அதை எடுத்தாலும் பரவாயில்ல படிடாங்க. ஏராள செல்வத்தை ஏதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஏதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. ஏன் இவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க? என்ன அப்படி அந்த கல்வியினுடைய சிறப்பு? செல்வத்தை விட கல்வியினுடைய சிறப்பு பெரிதா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. செல்வம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். அதனாலதான் செல்வத்தை விட கல்வி பெருசுறாங்க. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக என்பார். நீ எந்த குடி, என்ன ஏழ்மை, நீ படித்திருந்தனா, நல்லா படிச்சிருந்தா உன்னை மேடைக்கு வாடான்னு அழைப்பான். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட் பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெறின். படிச்சா மட்டும் பத்தாதுரா, நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும். நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும். நீ சர்ச்சுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும். ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு. கல்வியினுடைய சிறப்பு என்ன? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை. இந்த உண்மையை உணர்ந்த காரணத்தினால்தான் எவ்வளவு சிந்தித்து பார்த்தீர்களானாலும் கல்வியை போல மனிதனுக்கு உதவுவது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்பேன். எப்படி? கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்வியை பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெற முடியாது. அவன் அதை படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய சிறப்புகளிலேயே மிகப்பெரிய சிறப்பு. இதை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. படிக்க தெரியாத அரசனாக இருப்பதை விட, சிந்திக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட, படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்றான் மெக்காலே. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு நண்பர்களே. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு. இதை சொன்னவன் பெஞ்சமின் பிராங்க்லின். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொன்னவர் மகாத்மா காந்தி. கல்வியின் மூலமாக தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதை மட்டுமே இந்த மனித குலம் தன்னுடைய தலையாய நோக்கமாக கொள்ள வேண்டும் சொன்னவர் விவேகானந்தர்.
முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் அரிஸ்டாட்டில். ஏன் இத்தனை பேர் இவ்வளவு சொன்னாங்க? அப்படி என்ன அந்த கல்விக்கு மிகப்பெரிய பெருமை? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே இது போன்றது ஒரு மேடையிலே நின்று ஆயிரக்கணக்கான ரஷ்ய மக்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றான். உரையாற்றுபவன் லெனின். அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து அவன் சொன்னான், இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே நான் முன்னெடுத்து செல்ல முடியும். அதற்கு இங்கு கூடியிருக்கின்ற உங்களுக்கு மூன்று கடமைகள் இருக்கிறது என்றார். ஒரு முதியவர் எழுந்து எங்களுக்கு என்ன கடமை என்று கேட்டார். படியுங்கள். ஒரு மாணவி எழுந்து எங்களுக்கு என்ன இரண்டாவது கடமை என்று கேட்டால் படியுங்கள். ஒரு மாணவன் எழுந்து இளைஞன் எழுந்து மூன்றாவது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டான். படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் 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 என்றே 3 பேருக்கும் சொன்னான் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்தான். முதுகெலும்புடைய பாடுபட்ட தந்தை, முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்தெடுக்கின்ற தாய், தனக்கு கிடைக்காத கல்வி, தனக்கு கிடைக்காத செல்வம், தனக்கு கிடைக்காத வாய்ப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே உயரிய நோக்கோடு தானே தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து இங்கே வந்து உங்களோடு அமர்ந்திருக்கின்றார். அவர்களினுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? உள்ளபடியே நான் கூறுகின்றேன், எத்தனையோ நூற்றுக்கணக்கான தமிழ் ஆங்கில புத்தகங்களை, சுய முன்னேற்ற புத்தகங்களை படிப்பவன் நான். ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், நம்முடைய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், திருக்குறள், நாலடியார், நருந்தொகை இவற்றிலே சொல்லப்பட்டதற்கு உரை எழுதியதைப் போலத்தான் அத்துணை ஆங்கில புத்தகங்களும் இருக்கிறதே ஒழிய நண்பர்களே, நம்முடைய தமிழிலே இல்லாதது, 2 வரியிலே சொன்னது, ஒற்றை வரியிலே சொன்னது உலகத்திலே எந்த புத்தகத்திலும் இல்லை. இதை பெருமையோடு சொல்லுவதற்கு காரணம் அந்த தமிழ்த்தாயின் மக்கள் தான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதரா, உலக நீதி. இளமையில் கல், கொன்றைவேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, நாலடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொன்னவன் அதிவீர ராமபாண்டிய மன்னன், சொன்ன இடம் நருந்தொகை. பிச்சை எடுத்தாவது படிடாங்க. பிச்சை எடுப்பது எவ்வளவு கேவலம், அதை எடுத்தாலும் பரவாயில்ல படிடாங்க. ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசி என்கிறது மேலது. ஏன் இவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க? என்ன அப்படி அந்த கல்வியினுடைய சிறப்பு? செல்வத்தை விட கல்வியினுடைய சிறப்பு பெரிதா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. செல்வம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். அதனாலதான் செல்வத்தை விட கல்வி பெருசுறாங்க. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக என்பார். நீ எந்த குடி, என்ன ஏழ்மை, நீ படித்திருந்தனா, நல்லா படிச்சிருந்தா உன்னை மேடைக்கு வாடான்னு அழைப்பான். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெறின். படிச்சா மட்டும் பத்தாதுரா, படிச்சபடி நடக்கணும், படிச்சவன் சொல்றதை கேட்கணும். அது மாதிரி நீ நடந்துட்டேன்னா இந்த பிறப்பே உனக்கு பயனுள்ளதாயிடும். உற்றொளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்றநிலை முனியாது கற்றல் நன்றேன். பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவாள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே மாதிரி தான் அனுபவிச்சிருப்பா. ஆனா அந்த தாய் கூட நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட மனசுக்குள்ள கொஞ்சம் அதிகமான அனுபவிச்சிருப்பான். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையோனார் அரசும் செல்லும். மூத்தவனை வாடான்னு கூட மாட்டான் அரசன். தான் பிள்ளைங்களை எவன் புத்திசாலின்னு பார்த்தான் கூடும். வேற்றுமை தெரிந்த நாட்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கற்படுமே. நான் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றில். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எந்த ஜாதி, எந்த மதம், என்ன குலம், நீ படிச்சுட்டேன்னா பாக்கியெல்லாம் உனக்கு கீழடான். இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்லும் போது, இத்துணை பெற்றோர்கள் உங்களை படிக்க வைப்பதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கும் போது,
அந்த கல்வியை படிச்சு ஒரு பட்டம் மட்டும் வாங்கிட்டு போய் ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் கல்வியினுடைய பொருள் என்று தவறாக யாரும் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியினுடைய பெருமை அருமைகளை சொல்லித்தாருங்கள். சும்மா படின்னு சொல்றதை விட மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன், மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிறான். ஒரு அரசனா இருந்தா கூட அவன் நாட்டில் மட்டும்தான்டா சிறப்பு. படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. அதனால படி. எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும்னா சொன்னது பாரதிதாசன். என்ன அர்த்தம்? ஊர்ல பார்த்திருப்போம், பெரிய பணக்காரனா இருப்பான், அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். அடுத்த தலைமுறையில நெறி காணாமல் நின்றபடி விழும். ஏழை குடும்பமா இருக்கும், புள்ள படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அதுல இருந்து என்ன தெரியுது? உடையவர் என்பவர் கல்வி உடையவரே, இல்லாதவர் என்பவர் கல்வி இல்லாதவரே. எங்க அப்பா, நான் சின்ன பையனா உங்களை மாதிரி இருக்கும்போது, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏழை விவசாயி, படிக்காதவங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்ற மாதிரி தான் எனக்கு சொல்றாங்கன்னு அப்பா நினைச்சேன். ஆனால் என்னுடைய தந்தை சொன்னதனுடைய உண்மையான பொருள் இன்று விளங்குகிறது நண்பர்களே. எப்படி தெரியுமா? இங்கு என்னை பற்றி படித்தார்களே, காவல்துறையினுடைய உயர் அதிகாரி, காவல்துறை ஆணையர், கண்காணிப்பாளர் என்றெல்லாம். இன்று நான் காவல்துறை ஆணையர் அல்ல. நான் அணிந்திருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. இங்கு படித்தார்களே அந்த பதக்கங்கள் என்னுடைய மார்பை அலங்கரிக்கவில்லை. ஆனால் நண்பர்களே, என்னுடைய தந்தை சொன்ன கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களிடத்திலே நான் முக்கிய விருந்தினராக உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதுதானே உண்மை. சரி, பணக்காரர்கள் படிக்கிறதை விட ஏழை பிள்ளைகள் இங்க படிக்கும் போது முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்னாங்களே, எத்தனை பேர் இங்க இருந்து போய் சங்கரன் கோயில்ல வேலையில இருக்காங்க, நீங்க படிச்சிருவீங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. எல்லாரும் பேசினாங்களே, நம்ம ஏன் படிக்கணும்? நம்மை போன்ற ஏழை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏன் படிக்கணும்? நல்லா சொல்றேன் கேட்டுங்க. பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. பணக்காரன் வீட்டில் அம்பானி, டாடா, பிர்லா ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா 4 வேலைக்காரன் தூக்கி தோல்ல வச்சுக்குவான். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. எப்படிப்பட்ட சுமைகள்? தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தன்னிடம் இருப்பது அத்துணையை இழந்து உங்களை படிக்க வைக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் படிக்கணும்னா, பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார். நம்மை போன்ற ஏழைகளின் குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் இங்கு அமர்ந்திருக்கின்றாரே IAS அதிகாரி, இங்கு அமர்ந்திருக்கின்றாரே துணை கண்காணிப்பாளர், எங்களில் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்களேன், நாங்கள் அத்துணை பேரும் பிறந்து வளர்ந்தவர்கள் என்பதிலே தான் எங்களுக்கு பெருமை. அதை போல நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. சரி, படிக்கலைன்னா என்ன ஆகும்? உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற கோடிக்கணக்கான பேரில் நீங்களும் ஒருவராகி விடுவீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.